வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2வது ஜாதகம். அதாவது 17/11/1991 ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன். நீங்கள் பிறந்து 34 வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வளர்பிற தசமி திதியில் பிறக்கக்கூடிய அமைப்பு. பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சந்திராசிரமமாக அமையுங்க. சே ஷோ தா தி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி கிருத்திகை நட்சத்திரம் மேச ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. அப்போனா சூரியனோட சாரம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரெண்டுமே இருக்காங்க. உத்திராட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு. அப்போனா அரசு சம்மந்தப்பட்டதில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல லாபங்க. சரிங்களா? கோதுமை சம்மந்தப்பட்டதை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரி, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் அமையுது அப்படின்னு சொன்னால் இது குருவோட சாரம் அமையிறது பார்த்திங்கன்னா நீர் கிரகத்தில் அமைகிறாங்க. இதுவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். எப்படி அப்படின்னா அங்கேயே பார்த்திங்கன்னா ஆட்சியில் தான் அந்த குருவும் உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலையை அது ஏற்படுத்திடலாம். ஏன்னா குருவோட வீடு அவரோட வீட்டிலையே அவர் அந்த நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் இருக்கும். செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருக்கும். கடல் கடந்து வாணிகம் பண்ணிங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் கொடுக்குங்க. சரிங்களா? கலைத்திறன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஞானம் இருக்கக்கூடிய அமைப்பு. கடல் கடந்து போனீங்கனாலும் அங்கேயும் பொருட்களை சேர்த்தக்கூடிய அமைப்பு. நகையில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரி, எடுத்தோடனே பூரட்டாதி நட்சத்திரம்னா குருவோட சாரம் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் சனி தசை ஒரு 19 வருஷமும், புதன் தசை ஒரு 17 வருஷமும் நடக்கும். இதுவும் புதன் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது காதல் தன்மையை தான் கொடுக்கும். மனைவி இல்லாத பிற பெண்களோட சகவாசம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? நல்ல வியாபார தன்மை உண்டானது தான். தாராளமாக வியாபாரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கனாலும் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? சுக்கிரனானது நீச்சமாகி போய் உட்காந்துக்கிறதுனால வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகன தொழில்கள் சம்மந்தப்பட்டதும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதில் எல்லாம் ஒரு பாதகம் கொடுக்காது. அதனால் தாராளமாக அதை செய்யுங்க. சனியும் ஆட்சியில் வலுவாக உட்காந்துருக்கிறதுனால சொந்த தொழில் 30 வயசுக்கு மேலே உண்டு. அந்த சொந்த தொழிலே லாபத்தோடு செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் தான். அதுவும் பிரச்சனை இல்லை. சரி, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸு, டிரைவிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மனைவி கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. சில சமயம் ஆஸ்பத்திரிக்கு விரயமாகக்கூடிய தன்மை இப்போயே உண்டு. நீங்களும் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. ஒரு சில நேரத்தில் மூளையில் அடிபட்டு கைகாலில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பும், இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அம்மா நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரங்க, சொத்துக்களுக்கும் சொந்தக்காரங்க தான். அவங்க மூலிமா தாய்வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு. சில சமயம் பார்த்திங்கன்னா தந்தையால் பிரயோஜனம் இல்லாத அமைப்பு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சோர்வுத்தன்மை எப்பயுமே இருக்கக்கூடிய அமைப்பு. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? நல்ல புத்திசாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பெரிய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் கொடுக்கும். ஒரு சில சமயம் சகோதரனால் பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னா கணவன் ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பையும் கொடுக்குங்க. உங்கள் வீட்டிலேயே அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு. அம்மா வண்டி வாழ வேண்டிய சூழ்நிலையை ஒரு சில பெண்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, கோச்சாரத்துப்படி எங்களுக்கு சுப பலன்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல யோகமும், ஒரு சில வயதுக்கு திருமணம் ஆகாமல் இருந்ததுன்னா இப்போயே நல்ல திருமண யோகமும் ஓடிட்டுருக்கு. வர சித்திரை வரைக்கும் அந்த யோகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. நம்ம ஜாதகத்துக்கு 200 வாஸ்து பார்க்குறதுக்கு 2000 ஜாதகம் எழுதி கொடுக்குறதுக்கு ஒரு 1500 சார்ஜ் பண்ணியிருக்கேங்க. தேவைப்பட்டவங்க தாராளமாக கூப்பிடுங்க. ஏதாவது முடிவுகள் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கூப்பிட்டிங்கன்னா ஜாமக்குள் பிரசன்னம் பார்த்து சொல்லிடுவாங்க. அதுக்கு உண்டான கட்டணம் எதுவும் வசூல் பண்ணுறதில்ல. தாராளமாக கூப்பிடுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.